எப்படி எப்படி bro? படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த மாதிரி ஏதாவது? ஸோ படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைரக்ஷன், கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உரியடி விஜயகுமார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, அது பக்காவா பார்க்கலாம். அடல்ட் மாதிரி படமா இருக்கும். ஃபுல்லா சண்டை தாங்க. அது எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவ்வளோலாம் எதுவுமே இல்ல. அது உள்ள ரத்தம் வருது, அதுதான் வந்து கொஞ்சம் அது கொடுத்துருக்காங்க ஏ சர்டிஃபிகேட். மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல விஜயகுமார் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் ரீதியா அப்படி பார்த்தா அரசியல் ரீதியா தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து படம் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, விஜய் கிட்ட இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். விஜயோட மூவிஸ் உரியடி 1, 2 பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஆமா ஆமா தப்பாயிடும். 1, 2 பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்ற ஒரு படமா இருக்கும், நம்ம லைக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு போபால் கேஸ் ட்ரெஜடி எல்லாம் எடுத்த ஒரு ஹீரோ. இந்த படத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் கஞ்சா. இந்த கஞ்சா வச்சுதான் இது என்னன்னா, லோகேஷ் கனகராஜ்னா ஹெராயினை வச்சு எடுக்கிறாரு, நான் கஞ்சா வச்சு எடுக்கிறேன், கிசா வச்சு எடுக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாவே வயலன்ஸும் கஞ்சா எடுத்திருக்காங்க படம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்க கிசா தான் அடிக்கிறீங்க, சரி ஓகே, வாட்டர் பாட்டில கொடுத்து அதை ஊதுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நீங்க மூவியா பாருங்கன்னு தான் சொல்லுவீங்க. பட் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவனுக்கு அது மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு, படம் வந்து ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா நல்ல கதை, ஆனா இவங்க எடுத்துட்டு போற விதம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க. நம்மளுக்கு நார்மலா வந்து ஒரு வில்லனை பார்த்தாதான் டென்ஷன் ஆகும். இவனடா சும்மா போய் ஹீரோ நோன்றான். படம் எப்படி இருக்கு? படம் ஆவரேஜ் ப்ரோ. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ஆனா படத்துல ஒண்ணுமே இல்லை. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் என்ன படத்துல கெட்ட ஒருத்தையும் மியூட் பண்ணிடுறான். வைலன்ஸ் கிளைமேக்ஸ்ல மட்டும் மூஞ்சி கிளியற மாதிரி ஒரு வைலன்ஸ் இருக்கு. மத்தபடி ஏ ரேட்டடுக்கு என்ன கொடுத்தாங்க? இல்ல நிறைய இந்த ட்ரக்ஸ் அடிட்டு ட்ரக்ஸுக்கு ப்ரோ அதே மாதிரி தான் விக்ரம்லயும் கொடுத்தாங்க, ஆனா அதுக்கு ஏ ரேட் இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, அந்த பாட்டில்ல போட்டு அடிக்கிறது, ஃபுட்பால் பிளேயர் வந்து எப்படி ட்ரக்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது படத்தோட சீனுக்கு எடுத்துக்க. ஆனா மத்தபடி ஏ ரேட் கொடுக்கறதுக்கு படத்துல ஏ ரேட் கொடுக்கற அளவுக்கு ஒண்ணுமே வரத்துல ப்ரோ. விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியில தான் எடுப்பாரு. படத்துல ஃபுல் அரசியல் தான் ப்ரோ. அரசியல் அந்த கட்சி, அந்த அவர் கட்சிக்கு அகேன்ஸ்டா ஒன்னு இருக்காரு, அதான் அது மட்டும் தான். ஃபுட்பால் பிளேயரா இருக்கு. ஸோ இது செப்பரேட் தான். இது லைக் வடச்சென்னை டைப் ஆஃப் மூவி இது. ஸோ பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5 out of 4. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் 5 ப்ரோ. 5 out of 10. 5 out of 10. சண்டை, வயலன்ஸ், அதுக்கு தான் அந்த ஏ சர்டிஃபிகேட். மத்தபடி ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் வந்து 8 out of 10 கொடுப்பேன். 8 out of 10.